வெல்கம் டு ஃபேமிலி பைக் சமையல். இன்னைக்கு நம்ம மூணே பொருள் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வெங்காயம் 5 தக்காளி 200 கிராம் பன்னீர் க்யூபாக கட் பண்ணிக்கணும். பேன் ஆன் பண்ணியாச்சு, காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுறோம். வெங்காயம் போட்டு வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அதிகமாக தீ வச்சா தீஞ்சு போயிடும். அடுத்ததாக நம்ம தக்காளி போட்டு வதக்குறோம். நல்லா வதங்கிட்டே இருக்குது. இதை இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு பட்டை 2 இலை 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சு அதில் ஊற்றுறோம். மீதி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம மறுபடியும் அதிலே ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா அந்த தேவையான 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், காரம் பத்தலைன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸ்லோவாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கணும். வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் நம்ம போட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கொதிக்க வைக்கணும். அடுத்து நமக்கு வேணும்னா கஸ்தூரி மாற்றி வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் நம்ம பன்னீர் போட்டிருக்கோம், பட்டர் போடவே இல்லை. போடாமல் செம்மையாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி டைம் ஆரம்பமாகட்டும்.